உடல்ல கழிவுகளே இருக்கக்கூடாது, நோயே வரக்கூடாது, உடல்ல இருக்கிற விஷத்தன்மையில போகணும், நல்லா ஜீரணம் ஆகணும், வயிறுல புண்ணியம் வரக்கூடாது, சூப்பரா இருக்கணும், அட்டகாசமா இருக்கணும்ங்களா. காயகல்ப மருந்தா சொல்லப்படக்கூடிய இந்த மிளகை நீங்க தாராளம் பயன்படுத்தலாம். உச்சி கேருது காரம், அவ்வளவு காரமா இருக்கு, அவ்வளவு காரமா இருக்கு. இதுதான் மிளகு. இந்த மிளகை பாத்தீங்கன்னா இப்படி உருவி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இங்க பாருங்க, இதுதான் மிளகு, இதுதான் பச்சை மிளகு. இது காஞ்சிச்சுனாக்க நல்ல தரமான மிளகா வரும். பழுத்து காஞ்சிச்சுனாக்க இன்னும் சூப்பரா இருக்கும். அது பார்த்து பழுத்து காஞ்ச தோல் எடுத்து வெள்ளை மிளகா இருக்கும். இந்த மிளகுல அற்புதமான மருத்துவ தகவல் இருக்கு. ஐயா, இந்த மிளகை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ இது பச்சை மிளகு. இந்த பச்சை மிளகுல பாத்தீங்கன்னா ரசம் வைக்கலாம். ரசம் சூப்பர். எத்தனையோ ரசம், எவ்வளவோ ரசங்கள் டிஃப்ரெண்டா நான்வெஜ்ல நண்டு சூப்பு, கோழி சூப்பு, மட்டன் சூப்பு, எலும்பு சூப்புன்னு குடிச்சிருப்பீங்க. ஒரு முறை இந்த மிளகுல நீங்க பச்சை மிளகு, இந்த பச்சை மிளகுல ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் நாக்கு இந்த மிளகு ரசத்துக்கு அடிமையாயிரும். அடிக்கடி நீங்கள் இது எங்கே கிடைக்குன்னு தேடி ஓட போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான சுவை தரக்கூடியது தான் இந்த மிளகு. இந்த மிளகு ரசம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கும். அடுத்தது உடலில் தொண்டையில் இருந்து மலக்குடல் வரைக்கும் எங்கேயாலும் சளி கழிவுகள் உறங்கி இருந்தாலும் சரி, அல்லது சளி உற்பத்தி அதிகமானாலும் அதை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மிளகு ரசத்துக்கு இருக்குது. அடுத்தது இது நல்லா விளைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணின பிறகு இதுதான் குறுமிளகு. இதை நாம் மூலிகை மருந்துகளுக்கு சில சூரணங்கள் செய்யும் போது இந்த மிளகை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த மிளகுல தான் நம்ம திரிகடுகு சூரணம் சொல்கிறீங்களா, சுக்கு மிளகு திப்பிலி, அதில் இந்த மிளகு தான், குறுமிளகு தான் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த மிளகுல மிளகு ரசாயனம் அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ரசாயனம் அல்லது திப்பிலி ரசாயனம் இது மாதிரியான மருந்துகளோட சில கூட்டு மருந்துகள், கபசுர குடிநீர் இது மாதிரியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இந்த குறுமிளகு ஏகப்பட்ட அநேக நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. முக்கியமாக நமக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாய் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரமே கிடையாது. நம்ம உணவு முறையில் மிளகை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதான் ஐயா கருப்பு வைரம், இதுக்கு பேரு. ஆமாம், கருப்பு வைரம். இதை தான் இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்காரன் நம்ம இந்த மகத்துவத்தை அறிஞ்சு இந்த மிளகை அவன் நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருந்து தேவையில்லாத ஒரு குப்பையை தான் மிளகாய் அப்படின்னு நமக்கு கொண்டு கொடுத்துருக்கான். அந்த மிளகாயை முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். ஏன்னா அதில் இப்போ மிளகாயிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத மிளகாயில் கலர் சாயங்கள் கட்டுறாங்க. செயற்கையாக காரத்தை உருவாக்குறதுக்காக சில கெமிக்கலில் நினச்சி எடுக்கிறாங்க. சில மிளகாயெல்லாம் வாயில் வச்சிங்க அப்படின்னா வைக்கும்போது நாக்கிலிருந்து அடுத்த நாள் மலம் கழிக்கிற வரைக்கும் தகன்னு எரிச்சல் எடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் செயற்கையாக சிகப்பு நிற சாயத்தை அந்த நிறமி விட்டுறாங்க. அதிக காரம் வரணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க. அந்த கெமிக்கல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கில் படும்போது ஒரு மிளகா போட்டாலும் காரம் அதிகமாக இருக்குங்கக்கா, கம்மியாக போடுங்கக்கா அப்படின்னு கடைக்காரன் சொல்லுவான். நாம் இது ஒரிஜினல் மிளகான்னு ஏமாந்து வாங்கிடுவோம். அப்படி கிடையாது. அதோட கெமிக்கலோட அந்த காரம் தான் நமக்கு அந்த எரிச்சலை கொடுக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களோட காரத்தன்மை வேணும் அப்படின்னா இந்த மிளகை மட்டுமே பயன்படுத்துங்க. மிளகோட விலை அதிகம், மிளகாயோட விலை கம்மி. இருந்தாலும் நீங்கள் விலையை பார்க்காதீங்க. உடல் நலனை பாதுகாக்கணும், மருத்துவ செலவை குறைக்கணும்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் பயன்படுத்துறதையோ பச்சை மிளகாய் பயன்படுத்துறதையோ தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகையை தான் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நேர்களே, உடல்ல கழிவுகளே இருக்கக்கூடாது, நோயே வரக்கூடாது, உடல்ல இருக்கிற விஷத்தன்மையில போகணும், நல்லா ஜீரணம் ஆகணும், வயிறுல புண்ணியம் வரக்கூடாது, சூப்பரா இருக்கணும், அட்டகாசமா இருக்கணும். காயகல்ப மருந்தா சொல்லப்படக்கூடிய இந்த மிளகை நீங்க தாராளம் பயன்படுத்தலாம். இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க போறேன். ஆனா ரொம்ப காரமா இருக்குன்னு தெரியும். இது அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். உச்சி கேருது காரம், அவ்வளவு காரமா இருக்கு, அவ்வளவு காரமா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி 7 மிளகு இருந்தா எதிரி வீட்லயும் சாப்பிடலாம், 10 மிளகு இருந்தா பகன் வீட்டுல சாப்பிடலாம். மிளகு அதாவது வரமிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா பயன்படுத்தாம மிளகு, திப்பிலி, இஞ்சி பயன்படுத்தி காரத்துக்காக அந்த காரத்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க.
அருமையான பதிவு கொடுத்திருக்காரு ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.